வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி புத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த அமரன் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா கூட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்லையப்பா. அமரன் படம் மட்டும் தான் ஒரு நல்ல வசூல், அதுக்கப்புறமா மதராசி ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் அப்படின்னு எதை எடுத்தாலுமே பட்ஜெட் ரீதியாக பார்க்கும்போது படம் ஒன்றும் பெருசாக வசூலிக்கலையே அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இருந்துச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுக்கிறேன்னு சொல்லி அயலான் அப்படின்லாம் படம் எடுத்தாங்க. ஆனால் அந்த படம் யாருக்குமே பிடிக்காமையா ஓடாமையா அப்படின்னு என்ன ஒரு குழப்பனே தெரியாமல் படம் அப்படியே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லா படங்கள்லையுமே ஒரு கிராமத்து சாயல் இருக்கும். ஏன்னா இந்த எதிர்நீச்சல் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கும், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இருக்கும், மனங்கொத்தி பறவையில் இருக்கும், இப்படி எல்லா படங்களுமே ரஜினி முருகனாக இருக்கட்டும், இப்படி எந்த படங்கள் எடுத்தாலுமே கண்டிப்பாக அதில் அந்த கிராமத்து சாயல் இருக்கும். அந்த படங்கள்லாம் ஹிட்டும் கூட. அதனால் ஒரு நல்ல கிராமத்து சப்ஜெக்டை எடுப்போமேப்பா அப்படின்ற மாதிரியான பிளானில் தான் இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் மறுபடியுமே சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திரைப்படம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து சாயலில் ரெடியாக போகுது. ஆனால் இந்த படம் ஒரு மாஸ் திரைப்படமாக, எப்படின்னா கமல்ஹாசன் எப்படிக்கு ஒரு விருமாண்டி அப்படின்ற திரைப்படம் கிடச்சதோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயனுடைய 41வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உண்டான வேலைகள் மட்டும் பண்ணியிருக்காங்களாம். அப்புறமா தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ரொம்ப தீவிரமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக நடிக்கிறதுக்காக திலீப் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா. மலையாள நடிகரான திலீப் இவர் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வராரு அப்படின்னும் போது மலையாள இண்டஸ்ட்ரி எப்படியோ, ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது வசூலாக கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அது எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்ததாக பார்க்கணும். நித்தம் ஒரு வானம் அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா கார்த்திகோடைய இயக்கத்தில் நாகார்ஜுனோடைய 100வது திரைப்படம் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு கிங் 100 அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டிலும் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் யாராலும் நடிக்க வைக்க முடியுமோ எல்லாரும் நடிக்க வைக்கணுங்க. ஏன்னா இந்த ஒரு படம் ரசிகர்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் அண்ட் இந்த படம் ஒரு பெரிய மெமரிஸாக நிற்கணும் அப்படின்றதுனால 100வது திரைப்படத்தை முடிஞ்ச அளவுக்கு கிராண்டியராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நடிகர்களும் ஆட் ஆன், கூடவே நாகார்ஜுனா அவங்களுடைய 2 மகன்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றதையும் உறுதிப்படுத்திட்டாங்க. சரி, இப்போ அடுத்த கதை என்ன அப்படின்னு கேட்டால் கதையெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்க. யார் யார் நடிக்கிறாங்க மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்னு ஒரே பக்கமாக காஸ்ட் யார் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்தில் தபு இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட தெலுங்குல ஒரு 10 படம் அப்படி நடிச்சிருப்பாங்க, அவ்வளோதானே தவிர்த்து அதில் 2 திரைப்படம் நாகார்ஜுனாவுடைய படம் தான். அதுக்கு மேலே அவங்க தெலுங்குல எந்த ஒரு படங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்கவே இல்லை. ஆனால் 28 ஆண்டுகள் ஆச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு. இப்போவும் கொஞ்சம் கூட நட்பு குறையாமல் இருக்குது. நாகார்ஜுனாவே இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. தபு இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க, என் நட்பின் அடிப்படையில் அவரை கூப்பிட்டேன், அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறதுக்கு என் நட்பே இதில் கதாபாத்திரமாக நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்களாம். தபுவும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது முழுக்க முழுக்க நட்புக்காக மட்டுமே பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தபு இந்த திரைப்படத்தில் ஆன்போர்டாக இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த என்ன அப்டேட் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோஜா கூட்டம், பூ, சிவப்பு மஞ்சள் பச்சை இப்படின்னு நிறைய திரைப்படங்களை கொடுத்தவர் தான் சசி, நமக்கு தெரிஞ்சது தான். இந்த திரைப்படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. 100 கோடி வானவில் அப்படின்னு ஹரிஷ் கல்யாணம் வச்சு அடுத்த திரைப்படம் எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படமும் வெற்றிகரமாக முடிஞ்சு இப்போ படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படம் என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு ரிலீஸ் ஆகாமே போயிடுச்சு. அதனால் இது அப்படியே ரிலீஸ்லேயே நிற்கட்டும், அடுத்ததாக வேற ஒரு படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் விஜய் ஆண்டனி வச்சு 100 சாமி அப்படின்ற படத்தை எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த படத்துடைய வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஈவன் இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டுமே வச்சுருந்தாங்க. அதில் விஜய் ஆண்டனி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு இசையமைப்பாளராக டிஷும் அப்படின்ற படம் மூலியமாக ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. அடுத்த மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு படமும் கொடுக்குறேன்னு சொல்லி பிச்சைக்காரன் அப்படின்ற படமும் ஒரு ஹிட்டாக கொடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது சசி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். 100 சாமி திரைப்படமும் கண்டிப்பாக ஓடும், நல்லபடியாக ரசிகர்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பேசியிருக்காங்க. இந்த படத்தின் மேலேயும் விஜய் ஆண்டனி ரசிகர்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. பிருத்திவிராஜ் போன வருஷம் என்னடானா இயக்கம் நடிப்பு அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருந்தார். இந்த வருஷத்துலேயே நமக்கு நிறைய படங்கள் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது. கைவசம் நிறைய படங்கள் வச்சிருக்காருன்னு. குறிப்பாக வாரணாசி அப்படின்ற படத்தில் அவருடைய பிஜிஎம் இன்ஸ்டாவில் பயங்கரமாக வைரல் ஆச்சு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவே ஆண்ட ஒரு பிஜிஎம்மாக தான் அவரோட பிஜிஎம் பார்க்கப்படுது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக அவருடைய திரைப்படத்தோட அப்டேட் என்ன வரும்? ஒரு சட்டிலான திரைப்படம் நடிப்பாரா அப்படின்னு கேட்டால் அதான் ஐ நோபடி அப்படின்ற திரைப்படம். இந்த படத்துடைய ஷூட் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. பார்வதி இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் முடிஞ்ச அளவுக்கு ரசிகர்களை போய் சேரணும், பாமர மக்களுக்கும் புரியணும் அப்படின்றதுனால ரொம்ப ஹைப்பத்தட்டிக்கலாக யோசிக்காமல் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு கதைக்களமாக இது உருவாகியிருக்கு. நிசம் பாஷிர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. பிருத்திவிராஜோடைய மனைவி தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினி புத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.